தத்துவம் இல்லாத தலைவர்கள் எப்பயும் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது புதிய விசை. நான் உங்கள் லெனின் பிரகாஷ். இன்றைய காணொளியில் திராவிடம் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக இணையத்தில் ஒரு காணொளியை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சதுங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை இந்தியா டுடே பத்திரிகையிலேருந்து நேர்காணல் செய்கிறாங்க. இல்லை, வாட்ஸ் யுவர் ஐடியாலஜி, ரைட் விங் ஆர் லெஃப்ட் விங், திராவிடியன் ஐடியாலஜியா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, திராவிடியன் ஐடியாலஜிஸிய சீட்டிங் ஐடியாலஜி அப்படிங்கிறாரு. உங்க ஐடியாலஜி என்னது சார்? திராவிடியன் ஐடியாலஜியா இல்ல ரைட் விங் ஐடியாலஜியா இல்ல லெஃப்ட் விங்கா? திராவிடியன் ஐடியாலஜிங்கிறது அது சீட்டிங் ஐடியாலஜி. அது ஒரு இமேஜினேஷன், நாட் நேச்சர், நாட் ட்ரூ, ஒரு இமேஜினேஷன். சரி, அது அவரோட கருத்து. அதோட மட்டும் நிக்கல, அதையும் தாண்டி ஒருபடி மேல போய் திராவிடன் ஐடியாலஜி தமிழர் அல்லாதவர்கள் தமிழரை ஆள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தியல் அப்படின்னு ஒரு நிறுவுறாரு அந்த நேர்காணல்ல. ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல, இது மாதிரி 1-2 ஊடகங்களுக்கு அவர் பேட்டி கொடுக்குறாரு. எல்லாமே ஆங்கில ஊடகங்கள் தான். தமிழர் இல்லாதவர்கள், தமிழர் அல்லாதவர்கள் இங்கே வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் வசதியா கொண்டு வரப்பட்ட ஒரு பிலாசபி, ஒரு தத்துவம் திராவிடம். அதை அப்படியே நம்ம கடந்து போகலாம். ஏன் நம்ம அதுக்கு ஒரு தனியா காணொளி நம்ம இன்னைக்கு போடுறோம் அப்படின்னா, இவர் பேசுற இதே கருத்து தான் இவரை ஃபாலோ பண்ற அனைத்து இளைஞர்களும் சொல்றாங்க. ஒரு இடத்துல இல்ல, பல இடங்கள்ல. அதாவது அனைத்து சமூக ஊடகங்கள், அது ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், இல்ல யூடியூப், எல்லாத்துலயும் இதே தான். முதல்ல திராவிடம்ங்கிறது கருத்தியலா? அதுக்கும் மேல திராவிடம்ங்கிற வார்த்தை வரலாற்றுல பாத்தீங்கன்னா பல்வேறு விதமா பல்வேறு விஷயங்களுக்காக பல்வேறு இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் 1856 ராபர்ட் கால்டுவெல் அவர்களால கொண்டு வரப்படுது. அந்த புத்தகம் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு 86 மொழிகளை இனங்காணுது. அந்த 86 மொழிகள்ல 4 மொழி பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளா இருக்கு. அந்த மொழிகள் தான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். மொழிகளை பேசுறவங்கள திராவிடர்கள் அப்படின்னு இனங்காண்றாரு அவரு. இது லிங்குஸ்டிக்ஸ் அடிப்படையில, அதாவது மொழி அடிப்படையில இனங்காணப்படுறதுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. திராவிடர் அப்படிங்கிற வார்த்தை. சரிங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோழர் திருமா அவர்கள் சொல்லுவாரு, திராவிடம் என்பது மரபினம், தமிழன் என்பது தேசியனம் அப்படின்னு சொல்லிட்டோம். இதே கருத்தியலை சற்று விரிவா தமிழர் பண்பாட்டு ஆய்வறிஞர் ஐயா தோ பரமசிவம் அவர்கள் கூறுறாரு. நாம பல்வேறு மொழி பேசுறவங்கன்னு சொல்லிக்கலாம், அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா நம் அனைவரையுமே டெல்லிக்காரன் மதராசின்னு தான் பாக்குறான். மேலும் கலாச்சார அடிப்படையில பாத்தீங்கன்னாலும் எல்லாரும் ஒரே கலாச்சாரமா தான் இருக்கிறாங்க. சடங்கு சம்பிரதாயங்கள்லயும் ஒரே மாதிரிதான் இருக்கிறாங்க. மேலும் தோற்றமைப்புலயும் ஒரே மாதிரி இருக்காங்க. அடிப்படையில் இவங்க திராவிடர்கள் அப்படிங்கிறத ஐயா தோ பரமசிவம் அவர்களும் நிறுவுறாங்க. ஆந்த்ரோபாலஜிக்கலா, மரபின அடிப்படையில. சமூக ரீதியாக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது அப்படின்னா 1885 ரெவரண்ட் ஜான் ரத்னம் அவர்கள் திராவிட பாண்டியன், அதாவது ஒடுக்கப்பட்ட வர்க்கத்தை சார்ந்தவர், அவர் திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதழை கொண்டு வராருங்க. அந்த இதழோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயா அயோத்திதாச பண்டிதர். இவர் என்ன பண்றாருன்னா 1881 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படுது வெள்ளை அரசாங்கத்தால. அப்ப எங்களை பறையர்கள்னு நீங்க பதிவு பண்ணக்கூடாது, ஆதி திராவிடர்கள் அப்படின்னு பதிவு செய்யணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்படி ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை சொல்லாக திராவிடர் என்கிற வார்த்தை சமூக ரீதியா பயன்படுத்தப்படுது. யாரு? ஐயா அயோத்திதாச பண்டிதரால. ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் சொல்றாரு, நாங்கள் இந்துக்கள் அல்ல, ஒடுக்கப்பட்ட வர்க்கத்தை சார்ந்தவர்கள், திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு. 1892 ஆதி திராவிட ஜனசபா அப்படிங்கிற அமைப்பை அவரு தொடங்குறாரு. 1894 அக்டோபர் மாசம் பறையர் மகாஜன சபா அப்படின்னு ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டு அதுவே பின்னாளில் திராவிட மகாஜன சபா அப்படின்னு ரெட்டைமலை சீனிவாசன் ஐயா அவர்களால மாத்தப்படுதுங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள், உழைக்கும் மக்களோட ஒரு அடையாள சொல்லாக இந்த சொல் பயன்படுத்தப்படுது, கையாளப்படுது. தோழர் தொல் திருமாவளவனா இருக்கலாம், இல்ல ஐயா தோ பரமசிவமா இருக்கலாம், இல்ல ஐயா அயோத்திதாச பண்டிதரா இருக்கலாம், ஐயா ரெட்டமலை சீனிவாசனா இருக்கலாம்,
இவங்கெல்லாம் எதுக்குங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க? திராவிடர்ங்கிற வார்த்தைய மரபின அடிப்படையில இனங்காணுவதற்கு, ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கான சமூக அடையாளத்தை கோருவதற்கு திராவிடங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதுல யாருங்க தமிழர் அல்லாதவர்கள்? தொல் திருமாவளவன் அவர்களா, இல்ல ரெட்டைமலை சீனிவாசனா, இல்ல அயோத்திதாச பண்டிதரா? இவங்க எல்லாமே தமிழர்கள் தான். யாரும் பிறமொழிக்காரங்கெல்லாம் கிடையாது. பெரியார் என்ன பண்றாருன்னா, திராவிடர் என்னும் வார்த்தைய இனச்சொல்லிலிருந்து சமூக அரசியல் இயக்கமாக அதை மாத்துறாருங்க. இதுதான் மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு பார்ப்பனர்களுக்கு அவுட் சோர்சிங் வேலை பார்க்கறவங்களுக்கும் இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அவர் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திராவிடர் கழகம் எங்க சேலத்துல 1944 ஆரம்பிக்கிறாரு. அதற்கு முன்பாகவே ஒரு சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கிட்டாரு. சுயமரியாதை இயக்கம் என்ன பண்ணுச்சுன்னா, பாரம்பரிய இந்திய சமூகத்தின் 3 தூண்களாக சாதி அமைப்பு, சமஸ்கிருத பண்பாடு, மத பழமைவாதம் இது 3ஐயும் தீவிரமா எதுக்குதுங்க. மொழி, மதம், சமூக படிநிலைய இங்க தமிழர்கள் மீது திணித்தது ஆரியம் தான் அப்படின்னு தீவிரமா வாதிட்டுச்சு சுயமரியாதை இயக்கம். பிற்காலத்துல அந்த சுயமரியாதை இயக்கத்தையும் தான் தலைமை தாங்கி நடத்திய நீதி கட்சியும் ஒன்றிணைத்து திராவிடர் கழகமா ஐயா அறிவிக்கிறாரு 1944. அப்ப பலரும் கேட்டாங்க, இது திராவிடர் கழகத்துக்கு ஏன் தமிழர் கழகம்னு பேர் வைக்க கூடாதா? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழன் என்பவன் சாதியாலும் மதமாவும் பிரிஞ்சிருக்கான். அதே நேரத்துல தமிழன் என்கிற வார்த்தை மொழி திணிப்புக்கு எதிராகவும் மொழி ஆதிக்கத்துக்கு எதிராகவும் போராடுவதற்கு வசதியா இருக்கும். அதற்கெல்லாம் மேல இங்க இருக்கக்கூடிய ஆரிய திணிப்பையும் மத பழமைவாதங்களையும் இங்க இருக்கக்கூடிய சாதியை எதிர்த்து போராடணும்னா அதை தாண்டிய ஒரு வார்த்தை இங்க தேவைப்படுது. அப்பதான் திராவிடங்கிற வார்த்தையை ஐயா ஒரு கருத்தாயுதமாக, ஒரு ஐடியாலஜிக்கல் வெப்பனா அவர் பயன்படுத்துறாரு. அதோட மட்டும் அவர் நிக்கல. கடைசியா என்ன சொல்றாருன்னா, இதுக்கு திராவிடர் கட்சின்னு பேர் வைக்கணும், இல்லைன்னா சூத்திர கட்சின்னு தான் எனக்கு பேர் வைக்கணும் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நம்மள தமிழன்லாம் எவனும் சொல்லல. அன்னைக்கு பார்ப்பனரோட ஆதிக்கம் கோலோச்சிய காலத்துல தமிழன்லாம் நீ தமிழன் உன்னை சொல்லலாம். இன்னைக்கும் நான் தமிழன்டானா எவன் ஒருத்தனை தமிழன்னு பாக்குறான்? தமிழன் எவன் பாக்குறான் சொல்லுங்க? சாதி அடிப்படையில தான் பாக்குறான். அன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழனி சூத்திரன்னு தான் பார்த்தான். அந்த சூத்திரங்கிற பட்டத்தை போக்குவதற்காக ஐயா அவர்கள் திராவிடங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டுச்சு. திராவிடருங்கிறது ஒரு இனச்சொல்லாக இருந்து அதை பின்னாட்களில் சுயமரியாதை கொண்ட சமத்துவ மனிதர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு அடையாளம் கொடுத்தார். உடனே கேட்கலாம், மலையாளி தன்னை மலையாளின்னு தானே சொல்லிக்கிறான், அவனை தன்னை திராவிடன் நான் சொல்லிக்கிறான், அவன் தெலுங்கன் தன்னை தெலுங்கன் தானே சொல்லிக்கிறான், திராவிடனா சொல்லிக்கிறான். அங்க ஏன் அப்படி யாரும் சொல்லிக்கிறது இல்லைன்னா, அங்க பெரியார் இல்ல, இங்க பெரியார் இருந்தார். திராவிடங்கிற அந்த ஒரு இனத்திற்கான பேரை ஒரு சீர்திருத்த இயக்கமாக, சமூக நீதி இயக்கமாக யாரும் மாத்துறதுக்கான பெருந்தலைவர்கள் அங்க இல்ல, இங்க இருந்தாங்க. அதுதான் வித்தியாசம். திராவிடங்கிற வார்த்தை இனத்தை குறிக்கிறதுக்காக இங்க இருக்கவங்களாம் யாரும் சொல்லிக்கிறது இல்ல. அவங்கெல்லாம் தான் இனத்தை எம்ப்ரேஸ் பண்ணிலாம் அவங்க அதை சொல்ல, இன ரீதியா சொல்லல. அது பிராமணியத்திற்கு எதிரான ஒரு கருத்தியல் நிலைப்பாடு. அது பகுத்தறிவுக்கான ஒரு கருத்தியல் ஆயுதம். அதுதான் ரொம்ப கசப்பா இருக்குது இன்னைக்கு திராவிடன்னு சொல்றது. ஏன்னா நாம முழுங்கி இருக்க கடப்பாறை அப்படிப்பட்ட கடப்பாறை. அதனால அது அந்த வார்த்தைகள் சுடதான் செய்யும். தன்னை பகுத்தறிவாதியாகவும் தன்னை முற்போக்கு சிந்தனையாகவும் அடையாளப்படுத்துவான் தன்னை திராவிடன்னு சொல்லிக்கிதான் செய்வான். சில உதிரிகள் பேசிட்டு இருக்காங்க, தெலுங்கர், கன்னடர், மலையாளி அவங்க ஆள்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த திராவிடம் அப்படிங்கிறது இன்னும் பேசப்படுது. அன்னைக்கு சென்னை மாகாணம் என்பது அனைத்து மாநிலங்களையும் உள்ளடக்கியது தான். ஆந்திரம், கன்னடம், மலையாளம், தமிழ் இவங்க எல்லாமே இருப்பாங்க அங்க சட்டசபையில. அன்னைக்கு மொழிவாரி மாநிலங்கள்லாம் பிரிக்கப்படலை. அதனாலதான் ஐயா திராவிட நாடு ஒரு தனி நாடா அங்கீகரிச்சு அது பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஜின்னா எப்படி பாகிஸ்தான்லாம் கேட்டாங்க தனி நாடு கோரிக்கை வச்சப்ப, ஐயா திராவிட நாடு கோரிக்கையை இங்க பெரியார் வைக்கிறாரு. திராவிடங்கிறது தேசியத்திற்கான உரிமைகளை கோருவதற்கான ஒரு கருத்தாயுதமாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா திராவிட தேசியத்தோட முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா சாதி எதிர்ப்பு தான். முன்னாடி இந்த தேசிய தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா சாதியை பெரிய அளவுக்கு யாருமே எதிர்க்கல. ஆனா இந்த திராவிட தேசியம் பேசினவங்க பாத்தீங்கன்னா சாதி எதிர்ப்பு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா அவங்க கையாண்டிருக்கிறாங்க அவங்களோட அரசியல்ல. பிராமணர் அல்லாத சாதிகளை திரட்டுவதுல இந்த திராவிட தேசியம் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கு, அதுல வெற்றியும் பெற்றிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு ஆரம்ப கட்டங்கள்ல
இருந்த பிராமணிய மேலாதிக்கம் இருக்கு இல்லையா, இந்திய அரசியல் இருந்த பிராமணிய மேலாதிக்கம் இந்த திராவிட தேசியத்தின் மூலமாக தகர்த்தெறியப்பட்டிருக்கு. பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு இருக்குல்ல, அதுல 69% இன்னைக்கு தமிழகம் அடைஞ்சிருக்குதுன்னா அதுல திராவிட தேசியம் மிகப்பெரிய பங்காற்றி இருக்குது. அந்த மக்களை திரட்டுவதிலும், அவங்க உரிமையை கோருவதிலும், அந்த உரிமையை கன்சல்டேட் பண்றதுல திராவிட தேசியம் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கு. மட்டுமல்லாமல் திராவிடம் என்பது அரசியல் உரிமைகளை கோரும் ஆயுதமாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. முதல்ல பெரியார் திராவிட நாடு கோரிக்கையை முன் வச்சாரு. எப்ப? சுதந்திரத்துக்கு முன்பு. சுதந்திரம் வாங்கின பிறகு, மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு தனித்தமிழ்நாடு கோரிக்கையை முன் வச்சாரு. ஆனா அண்ணாதுரை பாத்தீங்கன்னா அவர் மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகும் திராவிட நாடு கோரிக்கையை அவர் கைவிடல. 1962 சீன படையெடுப்புக்கு பிறகு அந்த பிரிவினைவாத தடுப்பு சட்டம் கொண்டு வரப்படுது. அதுக்கு பிறகு அந்த கோரிக்கை அவர் கைவிடுறாரு. ஆனாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, திராவிட நாடு கோரிக்கைக்கான தேவைகள் அப்படியே இருக்குது, ஆனா அங்க கைவிடுறோம் அப்படின்னு அவர் சொன்னார். அவரோட திராவிட நாடு கோரிக்கை பாத்தீங்கன்னா ரொம்ப நுட்பமானது. அண்ணாவோட திராவிட நாடு கோரிக்கை என்பது, அதாவது திராவிட நாடு, அதுல மலையாள பேசுறவங்க ஒரு தேசமா இருப்பாங்க, கன்னடம் பேசுறவங்க ஒரு தேசமா இருப்பாங்க, தெலுங்கு பேசுறவங்க ஒரு தேசமா இருப்பாங்க, அது மாதிரி தமிழ் தேசம் அது ஒரு தேசம். இது அனைத்தையும் உள்ளடக்கியது தான் திராவிட நாடு. இங்க இந்த திராவிட நாட்டுல இவங்களோட கூட்டாட்சி, இவங்க ஒருங்கிணைந்து ஒரு கூட்டாட்சி நடத்துவாங்க. இதுதான் அண்ணா சொன்ன திராவிட நாடு. இந்த திராவிடங்கிற வார்த்தை அரசியல் உரிமைகளை கோருவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில பார்க்கும்போது இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசுனதுல மொழி லிங்குஸ்டிக்ஸ் ஐடென்டிட்டியாவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சமூகத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கான அடையாளமாகவும் திராவிடங்கிற பேரை பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் சமூக நீதி இயக்கமா திராவிடங்கிற வார்த்தை தந்தை பெரியாரால பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் திராவிட தேசியமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது இல்லாம அரசியல் உரிமைகளை கோரும் உரிமை முழக்கமாகவும் திராவிடங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. திராவிடன் லாங்குவேஜ் ஐடியாலஜிங்கிறது அது சீட்டிங் ஐடியாலஜி. அது ஒரு இமேஜினேஷன், நாட் நேச்சர், நாட் ட்ரூ, ஒரு இமேஜினேஷன். ஸோ திராவிடியன் இஸ் நாட் ஓன்லி ஐடியாலஜி, மோர் தென் தட் அது ஒரு ஐடென்டிட்டி, அது ஒரு அடையாளம். சாதி ஒழிப்பு பேசுறவன் இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும், பகுத்தறிவு பிரச்சாரத்தை இந்த மண்ணில் முன்னெடுக்கிறவன் இருக்கிற வரைக்கும், கடவுள் மறுப்பு கொள்கையை இந்த மண்ணில் ஒருத்தன் பேசுற வரைக்கும் இங்க திராவிடங்கிற அடையாளம் இருந்துட்டு தான் இருக்கும். பொதுவா திராவிடம் அப்படிங்கிறது அந்த அடையாளம் இருக்கு இல்லையா, அது ஒரு அரசியல் கட்சிக்கு சொந்தமானதல்ல. அதை நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அது ஒரு அரசியல் கட்சிகளோட உரிமை சொத்தும் கிடையாது. அது இந்த மண்ணின் மக்களோட உரிமை முழக்கம், இந்த மண்ணின் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு சமூக அடையாளம், பார்ப்பன மேலாதிக்கத்துக்கு எதிரான ஒரு கருத்தியல் ஆயுதம். இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட அரசியலை முன்னெடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல குறைகள் இருக்குன்னா குறைகள் இருக்கு, குறைகள் இல்லைன்னா சொல்ல. சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருக்கான்னா இருக்கு. அதுக்குன்னு சித்தாந்தத்துல குறைபாடு கிடையாது, அதை முன்னெடுக்கிற அரசியல் கட்சியில் இருக்க குறைபாடு. அதை சரி செய்வதற்கு நாம போராடணும், பேசணும், தொடர்ச்சியா அதுக்கான முழக்கங்களை முன்வைக்கணுமே தவிர அந்த திராவிடத்தையே நான் வேறறுத்தரலாம் அப்படின்னா அது மீண்டும் மீண்டும் துளிர்த்து கொண்டே இருக்கும். ஏன்னா அதற்கான வேலைகளை தந்தை பெரியார் தீவிரமா இங்க செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு. இது ஒரு விழிப்புணர்வு காணொளி தான். வாய்ப்பு இருக்கும் நண்பர்கள் பகிர்ந்துக்கோங்க. இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்து வரக்கூடிய காணொளிகள்ல பார்க்கலாம். நன்றி.